ஒரு அரசாங்கத்தின் உண்மையான முகம் தேர்தல் மேடைகளில் அல்ல, மக்களின் துயர நேரங்களில்தான் வெளிப்படும். குறிப்பாக வாழ்வாதாரத்தை இழந்த குடும்பங்கள், இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட சமூகங்கள், கடலில் உயிருடன் போராடும் மீனவர்கள் போன்றோரின் அவசர தருணங்களில் அரசாங்கம் எவ்வாறு செயற்படுகிறது என்பதே அதன் மனித நேயத்தையும் பொறுப்புணர்வையும் அளவிடும் உண்மையான அளவுகோலாகும். இந்த வாரத்தில் கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் இடம்பெற்ற 2 முக்கிய சம்பவங்கள் இதனை தெளிவாக வெளிப்படுத்துகின்றன. முதலாவது, திட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட கிழக்கு மாகாண நன்னீர் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மீள கட்டியெழுப்புவதற்காக ஜப்பான் அரசாங்கம் வழங்கிய 1.33 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவிக்கான ஒப்பந்தம். இது வெறும் நிதியுதவி அல்ல, பாதிக்கப்பட்ட மக்களை மீண்டும் தன்னிறைவு பெற செய்வதற்கான நீண்டகால முதலீடு. 200 மீன் வளர்ப்பு கூடுகள், தடுப்பு வலைகள், இனப்பெருக்க நிலைய மேம்பாடு, தொழில்நுட்ப பயிற்சிகள், இலவச மீன் குஞ்சுகள் மற்றும் உணவுகள் போன்ற திட்டங்கள் வெறும் உதவித்தொகை அரசியலை தாண்டி உற்பத்தி பொருளாதாரத்தை உருவாக்கும் நோக்கத்தை காட்டுகின்றன. எரிபொருள் செலவுகள் அதிகரித்துள்ள இக்காலத்தில் நன்னீர் மீன் வளத்தை மேம்படுத்துவது உணவு பாதுகாப்புக்கும் கிராமப்புற பொருளாதாரத்திற்கும் முக்கியமான பங்களிப்பாக அமைகிறது. அதே நேரத்தில் பருத்தித்துறை கடற்பரப்பில் காணாமல் போன 4 மீனவர்களின் சம்பவம் முழு நாட்டையும் கவலையடைய செய்துள்ளது. இவ்வாறான நேரங்களில் மக்கள் எதிர்பார்ப்பது அரசியல் பேச்சுக்களை அல்ல, உடனடி நடவடிக்கைகளையே. காணாமல் போன மீனவர்களின் செய்தி கேட்ட அடுத்த நொடியே அவர்களை மீட்பதற்காக முழு முயற்சியுடன் வேலை செய்கிறோம் என்ற அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரின் வார்த்தைகள் வெறும் ஊடக அறிக்கையாக மட்டும் இருக்கவில்லை. கடற்படை, விமானப்படை, நவீன ரேடார் கண்காணிப்பு, இந்திய அரசின் ஒத்துழைப்பு, சர்வதேச கடற்பரப்பில் தேட அனுமதி, அண்டை நாடுகளின் கடற்பாதுகாப்பு பிரிவுகளுடனான ஒருங்கிணைப்பு என பல்வேறு மட்டங்களில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கடலில் காணாமல் போனவர்கள் யார் என்பது முக்கியமல்ல, அவர்கள் எமது மக்கள் என்பதுதான் முக்கியம் என்ற மனிதநேய அணுகுமுறையை இங்கு பிரதிபலிக்கிறது. கடந்த காலங்களில் பல துறைகள் போலவே மீனவ சமூகங்களும் பெரும்பாலும் தேர்தல் காலங்களில் மட்டுமே நினைவு கூறப்பட்டனர். ஆனால் இன்று அவர்களின் வாழ்வாதார மேம்பாடு முதல் உயிர் பாதுகாப்பு வரை அரசின் கவனம் செலுத்தப்படுவது ஒரு புதிய நிர்வாக கலாச்சாரத்தை உருவாக்கும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. இது இன்னும் முழுமையான வெற்றி என்று கூட கூற முடியாது. ஆனால் மக்களின் பிரச்சனைகளை புறக்கணிப்புக்கு நேர் எதிர்கொண்டு தீர்வுகளை தேடும் அரசியல் மனப்பாங்கு உருவாகி கொண்டிருக்கிறது என்பதற்கான அறிகுறிகளை இந்த நிகழ்வுகள் வெளிப்படுத்துகின்றன. இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுப்பதற்காக சர்வதேச ஒத்துழைப்பை நாட்டுக்கு கொண்டு வருவதும், கடலில் காணாமல் போன மீனவர்களை மீட்பதற்காக அரசின் அனைத்து வளங்களையும் ஒருங்கிணைத்து செயற்படுவதும் பொறுப்புள்ள ஆட்சியின் அடையாளங்களாகும். மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை வெறும் அறிக்கைகளாக அல்லாமல் உடனடி நடவடிக்கைகளால் அணுகும் நிர்வாக அணுகுமுறையே இன்று அவசியமாகிறது. மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதும் அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதும், துயர நேரங்களில் அவர்களுடன் தோளோடு தோள் நின்று செயற்படுவதும் ஒரு அரசின் உண்மையான கடமையாகும். அந்த கடமையை நிறைவேற்றும் பாதையில் எடுக்கப்படும் ஒவ்வொரு நேர்மையான முயற்சியும் மக்களின் நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தும். இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாட்சியின். நீதி வலுவாமல் ஓர் அரசு செய்தால் அந்த அரசை அந்த நீதியே காப்பாற்றும். மக்களின் நலனை முன்னிறுத்தி பொறுப்புணர்வுடனும் நீதியுடனும் செயல்படும் ஆட்சிக்கான வெற்றியின் அடித்தளம் இதுவே என்பதை இந்த நிகழ்வுகள் மீண்டும் நினைவூட்டுகின்றன.